ஹாய் மக்களே, வணக்கம். சண்டே அன்றைக்கி 3:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. பிகாஸ் 4 o'clock கோயிலுக்கு போயிடணும்னு. ஆமாங்க, ஆறுபடை வீட்டு முருகர் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். திருவான்மூரில் இருக்க முருகர் கோவில். திருவான்மூரில் ஸ்பெஷல் முருகர் கோவில், மருதேஸ்வரர் கோவில், பாம்பன் சுவாமிகள் கோயில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாமே கண்டிப்பாக போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். மருதேஸ்வரர் ரொம்ப வைப்ரேஷனாக இருக்கும் அந்த இடத்துல. நான் ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்கேன். சிவபெருமானை எங்கேருந்து பார்த்தாலும் மனசுக்கு சந்தோஷம் தான். அங்கேருந்து இன்னுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மருதேஸ்வரர் கோயில் க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். கோயிலில் திருவண்ணாமலை எப்படியோ, கபாலீஸ்வரர் எப்படியோ அந்த மாதிரி. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி மருதேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பாம்பன் சுவாமி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஆறுபடை வீட்டு முருகர் கோயிலோட கோபுர தரிசனம். ஸோ கோயில் உள்ள என்ற வழி இதுதான். எந்த கோவிலுக்கு போனாலும் கண்டிப்பாக கோவிலோட தலைவிரிச்சம் சுற்றி சாமி கும்பிட்டுடுவாங்க. அது ரொம்ப முக்கியமான நல்ல பலனாக இருக்கும். ஸோ கோவில் சுற்றி கொடிமரத்துக்கு கண்டிப்பாக கும்பிடுங்க. விழுந்து கும்பிடுறது அந்த பலனுமே இன்னும் நல்லாயிருக்கும். கோவில் சுற்றி விழுந்தாங்க அந்த பலன் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ கோவிலோட ஃப்ரண்ட்டு கோபுரம், கோவிலுக்கு அந்த கதவுகள்லேயே பார்த்தீங்கன்னா ஆறுபடை முருகரையுமே அழகாக போட்டிருக்காங்க. சன்செட் டைமு அழகாக இருந்தது. சன்செட் ஆகும்போது அந்த கோபுரத்தோட பார்க்க உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அழகாக ரசிக்கக்கூடிய இடங்கள் இருந்தால் அதை ஷேர் பண்ணலைங்க. ஸோ கோவிலேருந்து பார்த்தாலே பீச் தெரியும். பீச்சுக்கு போய் ஒரு வாட்டி என்ஜாய் பண்ணோம். பட் உங்களுக்காக ஷேர் பண்ணணும் பீச்சையும் காரணம். அடுத்தது பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே தாங்க க்ரௌடே திரை திறந்து அபிஷேகம் பண்ணதும் பாம்பன் சுவாமிகளை பார்த்துட்டு முருகரையும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ வீடியோ ஃபாலோ பண்ணதுக்கு தேங்க்யூ. நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ.